தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே திங்கட்கிழமையினுடைய காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். என் தேவன் என்ன முகாந்திரத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை என் தேவன் முன்கூட்டியே அறிந்தவராயிருக்கிறீர். ஆண்டவரே இந்த வாரத்தினுடைய வேலை நாளினுடைய முதல் நாளை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீராயிருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாடப்போகிற பாடல் பகுதிகள், ஆண்டவரே தியானிக்க போகிற வேத வசனங்கள் எல்லாம் உம் பார்வைக்கு ஆண்டவரே அருமையானதாக இருக்க என் தேவன் உதவி செய்வீராக. பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவரை வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த இடத்தை சுற்றிலும் ஒரு அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் எங்களுக்கு நிலையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவருடைய பிரசனம் இந்த இடத்தை முழுவதும் ஆண்டவரே ஆட்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட வரும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை கேட்கிற நல்ல பிதாவே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகாலை நீ திறந்து விட்டி செய்வோமும் சேத்தம். செவிகாலை நீ திறந்து விட்டி செய்வோமும் சேத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே
உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. The Bible reading is taken from Proverbs chapter 13, chapter 8, 1 to 30. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள், மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் புக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்பவைகளே. ஆமேன். Good morning and welcome to this morning hour of prayer. God bless all of you as we read this fear of God. What is the fear of God? Every people has fear. So many fear every day to do everything. One legitimate fear to love the Lord and fear Him and start the work every day will remove all other fears. That's what the best way. This one is 365 times we read in the Bible, fear not. That is different when God is telling us. We have so many kinds of circumstances make us to fear. But here the Bible says to hate evil. In the beginning of the Bible, good and evil was there. We have children in school. They are so innocent in the earlier classes. They don't know what is evil. So it is the parents, it's the teachers who have to inform them, correct them lovingly. Sometimes we'll have to correct them. You'll have to shout at the evil, not your children. Be careful what you shout at. That you require a great prayer, a daily prayer. That's what the Bible says, how to get rid of evil. Jesus, when he was ascending to heaven, in John, the longest prayer of Jesus Christ is given in John chapter 17, verse 15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். Look at that. John 17:15. Those who have taken, please read quickly, all of you. Yes.
தீமை நின்று. One of the best prayer. Jesus prayed. So much evil in this world. In order to get rid of evil, you need to pray, teachers. This is an evil world. Our tongue is evil. Our thinking is evil. Our doing is evil. Our looking is evil. You need to pray. Pray every day in order to get out of this evil. Prayer is essential. Otherwise, you will be evil people. You will do evil things. Daily prayer Jesus taught. In Matthew chapter 6, verse 13, this prayer you have to say every day to keep away from evil. Yes, lead. எங்களை Yes. சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. Lead us not into temptation and deliver us from evil. Everyday prayer. You must pray that when you get up, Lord, I pray that my family, keep my family, my children from evil. Keep my house from evil. Where I am going to class and meeting my children in the class and the colleagues in the school. Do you have a prayer? That prayer is very important. You can't do yourself everything. You need a prayer. Somebody has to help you, to keep you from evil. Not you. You yourself cannot do. So I pray, Lord, I pray for this metric and pray for this CBSE, ERCOT, the buses, the children traveling, the parents, the coming, the entrance of CBSE, reception, this every place. Keep it from evil. Evil is surrounding. When you have the prayer in your heart, and that prayer in your mouth, in Psalm 27:5, you can read, the psalmist pray like this. For in the time of trouble, he shall hide me in his pavilion. தீங்கு நாளில் தம்முடைய அப்போ you have to go to his pavilion in the prayer. Dear teachers, you have a prayer pavilion in your heart, in your mouth. For that you should have a good thinking, prayerful thinking. Always we have to fear whether this will happen and that will happen, like this in my body, with my family, and wherever I go. Days and times of trouble are very near every person. We need a daily prayer. Lord, lead us not into temptation. என்னை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை நின்று ரட்சியும். Everybody is tempted. If you turn to St. Paul, and he says like this in chapter 7,
19th onwards, you can read quickly. Yes, Romans chapter 7. Yeah, quickly read. Yeah. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. ஆதலால் எல்லாரும் சொல்லுங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். சொல்லுகிறவர் யார்? PhD, அதிகம் படித்தவர், கோடீஸ்வரன், அதிக பணம் படைத்தவர், சரியான உழைக்கவர், ப்ரொஃபஷன், டீச்சிங் எல்லாம் இருந்தாலும் அவர் டீச்சிங் பண்ணிட்டு தன்னுடைய செலவுகளுக்கு யாரையும் எதிர்பார்க்காமல் டென்ட் பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருந்தார். வாட் அ கிரேட் மேன். அந்த நிலையிலும் சொல்கிறாரு, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் விரும்பாத தீமையை செய்கிறேன். That's why Jesus came to do good. He went on doing good through the power of God. You can't do with your own power. You will shout, spoil yourself and others. We need the Spirit of God. We need a great prayer in your heart. The Lord will deliver. And he says, please continue to read 21. Yes. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். That is sin. So we need a prayerful pavilion, presence to overcome evil. Every day you will have to face evil. Some way or other, you have to. Daily prayer. If you turn to Job's life, and he says in Job 2:10, please read quickly. Yeah. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். Enough. If anybody here who didn't see evil, தீமையை பெறாத யாராவது ஒருவர் இங்கே இருக்கிறார்களா? இல்லையே. எத்தனை பேர் இப்படி சிந்தை இருக்க முடியும்? How many people have this kind of thought? He challenges his wife. He said to his wife, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், வைஃபை போய் சேலஞ்ச் பண்ணிடாதீங்க, பார்த்து சொல்லுங்கள். இல்லை இல்லை இல்லை, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம், கேளுங்க, நன்மை பெற்றிருக்கிறீங்களா இல்லையா? எவ்வளோ நன்மை. அதெல்லாம் யாரும் என்றதே இல்லை. கொஞ்சம் தீங்கு செஞ்சிட்டாங்க அந்த அம்மா அப்பா, அவங்களாம் நல்லா இருப்பாங்களா? உடனே ஆரம்பிச்சிடுவாங்க. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை, அது மட்டும் கேட்டுறாதீங்க, வேண்டவே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. அதுதாங்க ஜோப் அந்த 1:1 வாசிக்கிறோம். தீமையை பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாமாய் இருந்தான். அவனை போல ஒருவனும் இல்லையா. டெய்லி அதுதான் பிரச்சனைங்க. டெய்லி பிள்ளைங்கள் ப்ராப்ளம். பாவம் செஞ்சுட்டு, குடிச்சிட்டு, ட்ரக்கு, daily he have the sacrifice.
He was hurt very badly. தேவனுக்கு பயந்து என்ன பண்ணா? பொல்லாப்பை விட்டு விலகிறவனாய். அதனால் அவ்வளோ வசதி, அவ்வளோ எல்லாம் இருந்தும் சரி, இப்பொழுது நான் என்ன பெறுகிறேன்? தீமையை பெற வேண்டாமா? பட் எந்த விஷயத்திலும் ஆண்டவரை பற்றி ஒரு குறையும். இந்த தீமை யாரால் வந்தது? பிறரால் வந்தது. பொல்லாத சாத்தானால் வந்தது, தேவனால் அல்ல. கடைசியில் இந்த தீங்கை பற்றி ஜோப் 42:11 பாருங்க. நான் அந்த வரியை மட்டும் வாசிக்கிறேன். சரி, ஒருத்தர் வாசித்துருங்களேன். யார் யார் திட்டுனாங்களோ, இவர் கடவுள் கடவுள்னு போனாரே, கையப்பாரு காலப்பாரு புழுப்புழுத்து இருக்கிற என்ன பாவம் செஞ்சானோ. வாசிங்க ஐயா. அங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சேர்ந்து சொல்லுங்க, சகல தீங்கு. ஜோப் செய்தது என்ன? ப்ரேயர், கரெக்டிங் ஹிம்செல்ஃப். அவனுக்காக யார் யார் திட்டுனாங்களோ, ஏசுனாங்களோ, பேசுனாங்களோ, சகல தீங்கு உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். ஜெபம் தீங்கு நின்று உங்களை ரட்சிக்கும். தேவனுடைய வல்லமையான கரம் உங்களை தீங்கு நின்று ரட்சிக்கும். எல்லாரும் என்ன கொடுத்தாங்களா? கோல்டு கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்களா? கோல்டு. அதனால் இன்னைக்கு எல்லாத்தையுமே வாங்கியிருப்பீங்க, பரவாயில்ல, கோல்டு வருது, பேசாமல் இருக்கணும். அதுக்கு தான் தீமையை வெறுப்பதே ஃபியர் ஆஃப் காட். அந்த 6:13 பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீதிமொழிகள், Proverbs 6:13 says to hate evil. Yeah, 8:13, yes, 8:13. தீமையை வெறுப்பதே 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். Yes. பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பாருங்க. எது தீமை? பெருமை. அப்புறம் அரகண்ட். பெருமையை விட டபுள் பெருமை அரகண்ட். ஈவில் வே. அப்புறம் நான் எல்லாருக்கும் இருக்குதுல்ல, எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, மெதுவாக சொல்லிவிடுங்க. புரட்டு வாய். சொல்ல மாட்டேன்றீங்களே, உங்களையே கேட்டுக்கோங்க. ஒரு நேரம் சொல்கிறது கரெக்டாக சொல்லணும், திருப்பெல்லாம் மாற்றக்கூடாது. புரட்டி புரட்டி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு இதெல்லாம் தீமை. உண்மையாக பேசணும். There will be a test for you. Jesus was telling daily prayer to get out of evil. Number 2, he was telling in Matthew 5:11. Yes, please read quickly. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்லுங்க மாட்டேன்றீங்களே. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் வரவுங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? பொய்யாய். என்ன சொல்கிறாங்க? பலவிதமான
தீமையான you will have to bear this with the Spirit of God. அதுதான் the Bible says, blessed are the poor in spirit. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். Haughty spirit, arrogance. I know who I am. Look at this. These all the things will happen to you. சொல்லுங்க, என் நிமித்தம். அங்கதான் பாயிண்ட். ப்ரேயர் பண்ணி எல்லாம் பண்ணி உங்களை நிந்தித்து கிளேசப்படுத்தி துன்பப்படுத்தி எல்லாரையும் பண்ணுவாங்க. That's why St. Paul says in 2 Corinthians chapter 4 verse 6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். This is very encouraging. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னால் இதுதான் நம்முடைய அனுபவம். சொல்லுங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் இது என்ன பட்டு? நீங்கள் வாங்குற பட்டுலாம் இல்லை, இது விசேஷமான பட்டு, ரொம்ப காஸ்ட்லி. நெருக்கப்பட்டும் ஒடுங்கி கலக்கமடைந்தும் இதெல்லாம் will come for those who love good. You will be troubled all sides. Keep your thinking properly. Then you can do the thanking properly. Prayer. People will force trouble. எப்பக்கா? Yes, verse 9. துன்பப்படுத்தப்பட்டும். இது என்ன பட்டு பாருங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கங்க பீரோவில். எந்த பீரோவில்? இருதயத்தில். இது என்ன பட்டு? அடுத்த பட்டு பாருங்க, கீழே தள்ளப்பட்டு மடிந்து. The reason is we have a good, great, grand spirit, strong spirit of God that strengthens. That's why verse 10 says, yes. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். It feels like death when we face all those things. But we have the resurrected Spirit of God, which revives us to tell, I am with you. I am not dead. I live in you. I will carry you through. The people in the world will crush you, trouble you. All sides. பக்கத்தில் பார்த்து சொல்லுகிறேங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் I am not afraid because he is with me. That is the reason.
That is the reason of your great spirit prayer. This kind of prayerful life will help you to overcome from all your depression. That's why we read the Word of God. If you turn to David, 1 Samuel chapter 24, verse 17. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். இப்படி நடக்கும். 400 பேரை கூட்டிட்டு இந்த தெல்லுப்பூச்சியா போல இருக்கிற தாவீதை கொல்றதுக்கு வராங்க. தாவீது கூட 1-2 பேர் இருக்கிறாங்க. ஒரு குகையில் அந்த ராஜா சவுல் மாட்டிட்டார். அவர் சால்வையை போய் கட் பண்ணுற, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார். பாடிகார்டெலாம் இருக்கிறாங்க. கிங் David says, I don't touch him, don't kill him. All the people with David said, next day you are king. I don't want to do evil. I don't want to get the promotion like this. No. நீ எனக்கு நன்மை செய்த. Good for bad. Can you do? Only if you pray. Only if you have the Spirit of God. Only if you have thinking, good thinking. Not all people. Daily prayer. Lead us not into temptation. Deliver us from my school, from evil. My colleagues from evil. My children from evil. Evil is there everywhere. The prayer will chase every evil. That's why this Bible says that. Another beautiful Joseph says in Genesis chapter 50, verse 20. Please read quickly. Yes. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், Yeah. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மை. Joseph would have see all the brothers coming who put him in the pit. The brothers selling. When they sell the properties, how much struggle it happens, no? Joseph has to leave the house because of his brothers, separated from father. But the Lord was with Joseph. He doesn't want to do evil. He gave a party. He took care of his family. All his father came back again. He got a big town for entire relatives. He was so rich. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சரி, இதில் எது முக்கியமான வார்த்தைன்னு சொல்லிட்டு ஜான்சனை தான் கேட்குறேன். தேவனும் எது வார்த்தை? இல்லைன்னா நீங்கள் நானும் பிழைச்சிருக்க முடியாது. That is the secret. My prayer with the Lord. His love for me. His choice for me. So he says, they put me in prison. எப்பக்கம் ஓடுங்கள. There also lifted up. அதை நன்மையாக. So don't be frightened that all evil against me. It's only happening for me. It's good. Something is good going to come. No, my parents left me, friends left me, children not
seeing me, all these things. Never worry. It happens for good. Pray for them. The Bible says in Matthew 5:44, pray for those who curse you. Pray for those who trouble you. Yes, read quickly. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Yes. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், Yes. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், Yes. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், Yes. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். Look at that. Prayer. You want to get rid of evil? Prayer. Every day you have to face challenges. Prayer is a battle. It is a bridge between panic and peace. You need to pray. Don't worry. All of you say, prayer is a bridge between panic and peace. You'll have to come to peace. You have to travel in the bridge. Which is the bridge? Prayer. Panic gone. In Proverbs chapter 14, verse 22, please read. Yeah. தீமையை யோசிக்கிறவர்கள் தகவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. Look at that. You have great blessings, dear teachers, this morning. Don't think evil against anyone. Number 2, pray for them. The evil with you will go away. Only God could do the miracle. Forgive them. Bless all those who curse you. You don't curse. So who is doing wrong? சொல்லுங்க, தீமையை நைட்டெல்லாம் உட்காந்து தூக்கமே இல்லை சார், ஏமா? அந்த தீமையே யோசித்து ஒரு ஜெபம் பண்ணுங்க, நல்லா இருக்கட்டும். உங்களால் கடவுள் அவங்கள ரட்சிப்பாருங்க. தீங்கு நின்று காக்கப்படுவீங்க. Our prayer is important. Day before yesterday, I am not able to sleep. One fellow troubling for 8 hours. How many hours? 8 hours. The prayer helped him to be alive today. Non-stopping. Next Sunday, church, I'll have to stand. Who is that fellow troubling? Madam got the phone. Give it here. I said, speak softly, gently. We are able to do next day work, teachers. It's not that only you have to sleep. 1 day sleep, 2 days sleep. Even 1 hour sleep is good. Fine. Sometimes to help what God given work. So, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ 2 blessing கிடைக்குது. யார் யார் வேணுமோ receive it. Grace, mercy and truth. You are receiving great blessings, teachers, on this wonderful day. Psalm 41, verse 1.
Please read 41:1. Yes, look at that. தீங்கு நாளில் யாரை விடுவிப்பார்? இல்லை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனை சொல்ல மாட்டேங்க. அதுதானே முக்கியம். எல்லாரையும் தீங்கு நாளில் ஆண்டவர் மீட்கணும்னு சொன்னால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் கூட சிந்தை வேண்டாமா? வேணும். என்ன சிந்தை? ஜெபம் பண்ணுங்கம்மா. This is very important. Pray for that kind of. You cannot do anything with all the strength, your own strength. All that you have to confess, I can do all things through Christ who strengthens me. That kind of confession, I am not alone. Somebody is a great God who loves me is with me to take care of all my things and problems. I have the grace and mercy and the truth guiding me. That's the great blessings of God. So you need, as it said in Jeremiah 29:11, God has a great plan for you. It is not for evil. It is for peace. Yes. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை Yeah. உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. ஒரு தீமை உங்களை அணுகாதபடி அவர் பாதுகாத்து கொள்வார். உங்கள் மேலே ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு. என்ன பிளான்? டு டூ குட், டு மேக் யூ பீஸ்ஃபுல். It will be fulfilled if you have faith in God. Go to Him with a prayer and you will have a good end in every work you do. You are all talented, but God should bless that work. Multi-talented people are here in our school. God bless you, but trust in God. Lean on God. Have a prayer to help people in trouble. Pray for them. If you are not able to remove the evil, trouble, at least pray. God will do miracle. தீமைக்கல்ல. Then why evil happens? It is because of your own mistake, Satan's interference, friends, relatives, all thinking. Change your thinking, which is good, which is helpful. Don't listen to all the people, whatever they say. Listen to the word of God, what it says. That is their knowledge. It is their Bible. Your knowledge is from the word of God. God will help you. People will never help you. Final one word from Paul's life. 2 Timothy chapter 4, 14 to 18. கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். வெகு தீமை செய்தான். சீக்கிரம் கொடுங்கயா. 2 Timothy 4:16. அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிறவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. See the position of such a great man. So many thousands, lakhs of people around him. But it says, வெகு தீமைகள் செய்தான். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கணுமா? ஒருவனும் கூட இருக்க மாட்டான். But you have the Lord of Lords,
the God of who helps you, always with you. Believe this. Let husband be there, children there, friends be there. Let them be there where they are. Number one, God. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல். நெக்ஸ்ட் வேர்ஸ், கர்த்தரோ, அதுதான் மீனிங். நீங்கள் அதை சொல்ல விரும்புகிறேன், இது சொல்லி பாருங்க. நிச்சயம் என் வாழ்க்கையில் இது இருக்குது. கர்த்தரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ, ஸ்டாண்ட் பை மீ டு ஃபுல்ஃபில் ஆல் தி பர்பஸ். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். போதுமா? பயப்படுறீங்களே, சிங்கம் வருது, கரடி வருது, கோலியாத் வரும், யார் வந்துட்டு போட்டோம். நான் பேசாமல் நின்றுட்டேன், ஒன்றுமே தெரியாது. கூட இருக்கிறவர் யார்? 18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து Yes. தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை Shall உண்டாவதாக. we all stand up? Yeah. எல்லா தீமை நின்று. Will you all pray seriously? Let all evil go away from you and the campus and from the children whom you are teaching, every bad habits, everything arrogance, pride. And may the Lord cover your house with all his angels. There's a beautiful prayer of Jabez is saying. And he said, Karam, என்னோடு இருந்து தீமை நின்று என்னை ரட்சி. The hand of Lord is there with you this morning. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை அணைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை அழைப்பார். உன்னதத்தின் மறைவாக உயிரை பாதுகாத்து கண்மலையே. உன்னதத்தின் மறைவாக உயிரை பாதுகாத்து கண்மலையே. பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. Yes, Father, we hear the sound, the voice from heaven to all the teachers standing before you. I pray and beg that no evil attack them. Keep them away from evil, their children, their family, their going and coming, and even the children, those who are studying in every class and nook and corner. Bring them safely. May your hand protect them. Keep them away from all infection, every fever. Cover them with your goodness and mercy. In Jesus' name we pray.